ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைய நாளிலும் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்பாய் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைய நாளிலே கூட இந்த மாதத்திலே கடைசி தருவாயிலே வந்திருக்கிறோம். இதுவரைக்கும் வழிநடத்தின கர்த்தர் இனிமேலும் வழிநடத்த அவர் வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உபாகமம் 1ஆம் அதிகாரத்திலே 31ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31வது வசனம், ஒரு தகப்பன் ஒரு மனிதன் தன் பிள்ளையை எப்படி தோளிலே சுமந்து கொண்டு போனாரோ, நீங்கள் போன ஒவ்வொரு பாதைகளிலும் அவரே சுமந்து வந்தார் என்று. அல்லேலூயா. இந்த 11 மாதங்கள் எத்தனையோ பாடுகள், எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ சூழ்நிலைகளுக்குள்ளே போனாலும் கூட எங்களை அவர் கீழே வைக்காமல் இதுவரைக்கும் அவருடைய தோளிலே நம்மை சுமந்து வந்திருக்கிறார். எனவே இந்த கொஞ்ச நாட்களிலே கூட சில நேரங்களிலே என்ன செய்வது, ஏது செய்வது, எப்படி இந்த காரியத்தை செய்வது என்று வந்திருக்கலாம். ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஹல்லேலூயா. எனவே இன்றைய நாளிலே விசுவாசத்தோடு இருங்கள், தைரியமார்கள். இன்றைய நாளிலே ஆண்டவர் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணவர் வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமுள்ள கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இன்றைய நாளுக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இரக்கமுள்ள கர்த்தாவே, ஒரு மனிதன் குழந்தையை தோளின் மேலே சுமந்து வருகிறது போல இந்நாள் வரைக்கும் நீ சுமந்து வந்தீர் ஐயா. கரடு முரடான பாதைகள் இருந்தது, முட்கள் இருந்தது, வேதனைகள் இருந்தது தான். ஆனாலும் எல்லாவற்றையும் தாண்டி இதுவரைக்கும் வாழ வைத்து இந்த இடத்திலே நீர் எங்களை வைத்திருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய சுத்த கிருபை ஆண்டவரே. இரக்கமுள்ள கர்த்தாவே, இன்றைய நாளிலே வந்த ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். இப்பொழுது இவர்கள் இந்த வேளையிலே இந்த திருச்சபையிலே நின்று கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் சூழ்நிலைகளை நாம் அறியோம், ஆனால் நீர் எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர். ஒன்று தெரியும் ஆண்டவரே, உம்மை விசுவாசித்தால் நாம் தேவ மகிமையை காண்போம். எனவே இன்றைய நாளிலே நம்பிக்கையோடு, எதிர்பார்ப்போடு, தேவையோடு வந்த ஒவ்வொருவருக்கும் இந்த ஆராதனை மகா பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண போறபடினால் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆராதனை முழுவதிலும் ஆவியானவரே நீர் கிருகை செய்வீராக. ஒவ்வொரு ஆராதனையிலும் நீரே வழி நடத்தும். விசேஷமாய் இந்த இடத்திலே நடக்கிற ஒவ்வொரு காரியங்களின் நிமித்தம் உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமை பெற நீர் அனுக்கிரகம் கொடும் பொறுப்படும். எல்லாவற்றையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எங்களுக்காகவும் உங்களுக்காகவும் இந்த பூமிக்கு வந்தது எங்களுடைய கஷ்டங்கள், நோய்கள், வியாதிகள் எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்து எங்களுக்கு ஜீவனுள்ள வாழ்க்கையை அளிக்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு எங்களுக்காக இந்த உலகத்தில் வந்தார் என்று? நாங்கள் இந்த வேலையில நாங்கள் ஆண்டவரை பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிற இந்த கிறிஸ்துமஸ் பாடல் படிக்கப்படும் வேலையிலே நீங்க உற்சாகமாக ஆண்டவரை மனப்பூர்வமாக ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாவங்கள் போக்கிட ரட்சகன் பிறந்தாரே, சாபங்கள் நீக்கிட நித்தியர் பிறந்தாரே.
பிறந்தாரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. உற்சாகமாய் கைகளை தட்டி அவர் இரட்சகராய் எங்களுக்காக இந்த உலகத்திலே பிறந்தார். ஆமென், அல்லேலூயா. அந்த தேவன் ஒரு மனித உருவெடுத்து இந்த உலகிற்கு வந்தது உங்களையும் எங்களையும் மீட்பதற்காக மாத்திரமே. ஆமென், அல்லேலூயா. அந்த இரட்சகரை நாங்கள் கை தட்டி இன்னொரு பாடலை பாடும் பொழுது உற்சாகமாய் பாடும். இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர இரட்சகர் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதரை மீட்டாரே. இருளில் வாழும் உலகை வெளிச்சத்தில் கொண்டு வர இரட்சகன் பிறந்தாரே. விண்ணுலகம் விட்டு மண்ணுலகம் வந்து மனிதனை மீட்டாரே. இரட்சகர் பிறந்தாரே, இரட்சகர் பிறந்தாரே, இரட்சகர் பிறந்தாரே, இரட்சகர் பிறந்தாரே. பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட இரட்சகர் பிறந்தாரே. பாரினில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தாரே. பாவத்தில் இருந்த உலகை பரிசுத்தமாக்கிட இரட்சகர் பிறந்தாரே. பாரினில் வாழும் மனிதரை நண்பர்களாய் கொள்ள இயேசு பிறந்தாரே. இரட்சகர் பிறந்தாரே, 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 இரட்சகர் பிறந்தாரே. வாழ்கவே இயேசு நீர் வாழ்கவே. வாழ்க வாழ்கவே இயேசு நீர் வாழ்கவே. வாழ்க வாழ்கவே இயேசு நீர் வாழ்கவே. வாழ்க வாழ்கவே இயேசு நீர் வாழ்கவே. ஹalleluya. கரங்களை சொல்லுமா ஹalleluya. வந்து யார் இயேசு கிறிஸ்துவின் ஜீவிக்கிற நாமத்தில் உங்களை நாங்கள் அன்பாக வாழ்த்து வரவேற்கிறோம். இதற்கு இந்த
காலை நேரத்தில் அப்பாவை ஆராதிக்க தயாரா இருக்கீங்க. நாங்கள் ஆராதிக்கும் தேவன் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்ல போறீங்க, ஆண்டவரே இதுவரை எங்களை வழி நடத்தின தேவன் நீர், இனிமேலும் வழி நடத்த நீரே வல்லவராக இருக்கிற சுவாமி. எனவே யாரும் கரங்களை உயர்த்தி சிறு நிமிடங்கள் அந்த நல்ல தேவனுக்கு மாத்திரம் எங்களுடைய துதிகளை நாங்கள் செலுத்துவோமா? சொல்லும், ஆண்டவரே எல்லா நன்மைக்காகவும் நன்றி சுவாமி. ஆண்டவரே இதுவரை செய்த எல்லா நன்மைக்கும், இதுவரை எங்களை பாதுகாத்தீரே ராஜா, இதுவரை எங்களை நீர் ஆசீர்வதித்தீரே ராஜா, இதுவரை நீர் எங்களுக்கு செய்த அற்புதங்களுக்காக நன்றி சுவாமி. அப்படி சொல்ல யாரும் கரங்களை உயர்த்தி இந்த நாள் ஒரு சத்தமாக, இந்த நாள் ஒரு நன்றியுள்ள ஆராதனையாக இந்த ஆராதனை இருப்பதாக யாரும் கரங்களை உயர்த்தி சொல்லும், ஆண்டவரே உண்மையை நாங்கள் துதிக்கிறோம், உண்மையை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம் ராஜா. ஓ ராத்துரவா செரலேரே ஷீராத்தனலரவா செதே. நன்றி இயேசுவே, நன்றி ராஜா. முழு மனதுடன் உண்மை ஆராதிக்கிறோம் சுவாமி, முழு மனதுடன் உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. ஆண்டவரே நீர் செய்த நன்மைகள் அது ஏராளம் இயேசுவே, அதற்கு நன்றி. ராத்துரவா செரலேரே ஷெதே. நன்றி சுவாமி, எங்களை வாழ வைத்த தேவன் நீர் சுவாமி, உம்முடைய கிருபைக்காக நன்றி இயேசுவே. எங்களை போஷித்தீரே ராஜா, அதற்கு உமக்கு நன்றி சுவாமி. எங்களை வாழ வைத்தீரே இயேசுவே, உமக்கு நன்றி இயேசுவே. ஆண்டவரே எங்களை உயர்த்தின நாள் உமக்கு நன்றி ராஜா. உமக்கே எல்லா துதி சுவாமி, உமக்கே எல்லா கணம் இயேசுவே. உம்மையை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மையை நாங்கள் மேன்மைப்படுத்துகிறோம் இயேசுவே. நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. ஓ நீ செய்த நன்மைக்காக நன்றி. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் சொல்லுங்க, ஆண்டவரே இத்தனை மாதங்களாக ஒரு குறையும் இல்லாமல் எங்களை பாதுகாத்தீரே சுவாமி, அதற்கு உமக்கு நன்றி ராஜா. என்னை போஷித்தீரே ராஜா. ஆண்டவரே யாருக்கிட்டையும் என்னை கையேந்து விடாமல் என்னை ஒரு ஆசீர்வாதமாக வைத்தீரே, அதற்கு நன்றி சுவாமி. அப்படி சொல்ல யாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி சொல்லும், ஆண்டவரே நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தேவன் அவர் எங்களுக்காக நன்மையை செய்கிறவராக இருக்கிறார். செய்த நன்மைகள், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி ஆண்டவரே எத்தனை நன்மைகள் செய்தீரே இயேசுவே, அதை நான் சொல்லி சொல்லி பாடுவேன், சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே,
நான் உம்மை மாத்திரமே உயர்த்துவேன் ராஜா, உம்மை மாத்திரமே நான் துதிப்பேன் இயேசுவே. அப்படி சொல்ல யாரும் கரங்களை உயர்த்தி அவரை பார்த்து சொல்ல, ஆண்டவரே இத்தனை நாட்களாக இயேசுவே, இத்தனை மாதங்களாக ஆண்டவரே, என்ன பிரச்சனை வந்தாலும் என்ன போராட்டம் வந்தாலும் ஆண்டவரே நீர் ஒருபோதும் என்னை கைவிடவில்லை இயேசுவே. ஆண்டவரே நான் கீழே விழுந்த நேரத்திலும் சுவாமி நீர் அப்படி என்னை விடாமல் நீர் அந்த ஆழத்துக்கு வந்து என்னை உயர்த்தினீரே ராஜா. அதற்கு நான் உமக்கு என்ன செய்வேன் இயேசுவே? அதற்கு நான் உமக்கு நன்றிகளை மாத்திரமே செலுத்துவேன் ராஜா. உமக்காகவே நான் வாழுவேன் இயேசுவே. உம்மை மாத்திரமே நான் உயர்த்துவேன், உம்மை மாத்திரமே நான் சேவிப்பேன் இயேசுவே. லீரவரா தூரவா சரத்தனலரவா ஷேதே. ஆண்டவரே துயரத்தில் கூப்பிட்ட நேரத்திலே ஆண்டவரே நீர் எனக்கு கேட்டு எனக்கு ஆறுதலாக இருந்தீரே ராஜா. ரித்தனலரவா சேத்தனலரவே ஷோதோ. என்னுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு பதிலாகவே இருந்தீரே இயேசுவே. ஆண்டவரே அந்த அன்புக்கு நன்றி ராஜனே. லீரவரா தூரவா செரலரவே ஷோதோ. லீரனானா தூனலரவா சேதேரவா சேதே. ஆண்டவரே என்ன போராட்டம் வந்தாலும் ஆண்டவரே அந்த பிரச்சனை மத்தியிலே என்னுடைய தலையை நீர் உயர்த்தினீரே ராஜா. என்னுடைய தலையை நீர் ஆசீர்வதித்தீரே ராஜா. ஆண்டவரே ஒரு போதும் என்னை வெட்கப்பட விடாமல் ஆண்டவரே என்னை கீழே போட்ட மனிதர்கள் மத்தியிலே என்னை ஒரு ஆசீர்வாதமாக வைத்தீரே இயேசுவே. அதற்கு உமக்கு நன்றி இயேசுவே. லீரவரா தூரவா சேதேரலரவே ஷோதோ. நன்றி ராஜா, நன்றி இயேசுவே. ஓரா தூரவா செரலரவே ஷீதனலரவா ஷோதோ. உம்மை நான் உயர்த்துகிறேன். ராதூலரவா செரலரவே ஷீனனனனன தூரவா சதூரவா செரலரவே. நன்றி சுவாமி, நன்றி இயேசுவே. ஷீதனலரவா துயரத்தில் கூப்பிட்டேன், உதவிக்காய் கதறினேன், அழுகுரல் கேட்டீரையா. துயரத்தில் சபையினும் சத்தமாக சொல்லமா, என்னுடைய அழுகுரல் கேட்டீரே இயேசுவே. ஐயா கூனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது
குரலை நீ கேட்டீரே இயேசுவே. குனிந்து தூக்கினீர், பெரியவனாக்கினீர், உமது காருண்யத்தால். ஆண்டவரே, குனிந்து என்னை தூக்கினீரே இயேசுவே. என்னையும் நீ பெரியவனாக்கினீரே ராஜா. பரலோகத்தின் தகப்பனே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. எத்தனையோ நன்மைகளை நமக்கு செய்தி, தீயையும் தண்ணீர்களையும் கடந்தோம். மனுஷர்கள் நம் தலைகளுக்கு மேலாய் போனார்கள், ஆனால் ஒரு நாளும் நம்மை உடைந்து போக விடவில்லை. நாம் நசுங்கி போகவில்லை. எங்கள் வாழ்க்கையை வெற்றியாய் வைத்திருக்க உமக்கு நன்றி பிதாவே. இந்த காலை நேரத்தில் உம்முடைய கையில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். வாழ்க்கையில் எத்தனோ பிரச்சனைகள் வந்தது. இந்த வருஷத்திலே கடைசி வாரங்கள் இருக்கோம். தேவனுடைய பிரசன்னம் நம்ம மத்தியில் இருந்தது. தேவனுடைய ஆவியில் ஏவகப்படியால் ஒரு பாடலை பாடும்படி விரும்புகிறேன். அழைத்தவரே, அவருடைய கரம் நம்மோடு இருந்தது. எத்தனோ பிரச்சனைகள், நிந்தைகள், அவமானம் வந்தாலும் அவர் நம்மை ஒரு நாளும் கைவிடலை. அவர் நம்மை பேர் சொல்ல அழைத்திருக்கா. எங்க வாழ்க்கையிலே மனிதர்கள் நம்மை வேண்டாம் என்று சொன்னாலும் நீதான் எனக்கு வேண்டும் என்று சொல்லுற ஒரு நல்ல கடவுள். அழைத்தவரே, அழைத்தவரே, என் ஊழியத்தின் ஆதாரமே. எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன். எத்தனை நிந்தைகள், எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உம்மை பார்க்கிறேன்.
சத்தமாய் கைகளை தட்டி ஹalleluya praise the lord. உங்களை காண்பது மிக மகிழ்ச்சி. ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இந்த வருஷத்தை யாரும் துக்கமாய் முடிக்க மாட்டீர்கள். இந்த வருஷத்தை வேதனோடு முடிக்க மாட்டீர்கள். இதெல்லாம் இழந்தேன்னு முடிக்க மாட்டீர்கள். இந்த வருஷத்தை கம்பீரமாய் வீர நடையோடு முடிக்க ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். வெற்றியின் வருஷமாய் இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு இருப்பதாக. ஆமென். உட்காரலாம். எஸ், இந்த நேரத்தில் நம்ம தேவனுடைய ராஜ்யத்தை என்று காணிக்க எடுக்க போறோம். சிறிய குடியிலே கன்னிமரியின் மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சிறிய குடியிலே கன்னிமரியின் மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. சின்ன சிறிய குடியிலே கன்னிமரியின் மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. சின்ன சிறிய குடியிலே கன்னிமரியின் மடியிலே குழந்தை இயேசு பிறந்திருக்காரே. பொழியும் இரவிலே பால் தூங்கும் பொழுதிலே, மணி பொழியும் இரவிலே பால் தூங்கும் பொழுதிலே குழந்தை பிறந்திருக்காரே. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. காத்திருந்த வேளையும் காரிருளில் வந்த
வந்ததே, காத்திருந்த வேளையும் காரிருளில் வந்ததே. இயேசு பிறந்திருக்காரே, குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. குடில கொஞ்சம் பாரு, குழந்தை சத்தம் கேளு, தாலாட்டு பாட்டு பாடிடு. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. பெத்லகேமில் பிறந்த அவர், பாலகனாய் ஜனித்த அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. உலகத்தின் ராஜா அவர், தூதர் போற்றும் தேவன் அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. மகிமை நிறைந்த தேவன் அவர், மகத்துவத்தின் கர்த்தர் அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. சமாதான பிரபு அவர், நன்மை தரும் தகப்பன் அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. பிறந்த அவர், பரலோகத்தை திறந்த அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. மாம்சமாக வந்த அவர், நமக்கு வாழும் இயேசு அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. மனிதனாக பிறந்த அவர், பரலோகத்தை திறந்த அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. மாம்சமாக வந்த அவர், நமக்கு வாழும் இயேசு அவர், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. இம்மானுவேல், இம்மானுவேல், இம்மானுவேல் என்னோடிருப்பாரே. வார்த்தையாகிய இயேசு, வார்த்தையாகிய இயேசு. 3 காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க. வார்த்தையாகிய இயேசு, இந்த வசனம், வார்த்தை, ஜெபம், ஆராதனை. வாரக்கிழமை உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் மாற்றம் வரும். அவங்கள அழைத்து வாங்க. ரைட். முதலாவது இந்த பைபிள். என் லைஃப்பில் ஸ்லேவ் ஐலண்ட்லேருந்து நாங்கள் பஸ் ஏறி ஐபாக் கிட்ட போவோம். அப்பொழுது 15% பஸ்ஸுக்கு டிக்கெட். அங்கிருந்து 10% சென்ட் ஜோசப் காலேஜுக்கு, 2 பஸ் ஸ்டாப். ரொம்ப கஷ்டம், பட கஷ்டம். 50% எனக்கு தேவை போய் வர. 30 நாள் நான் நடந்தேன். நடந்து 30 நாள் நடந்து 15 ரூபாய் சேர்த்து ஒரு பைபிள் வாங்கினேன். ஃபர்ஸ்ட் பைபிள். அந்த பைபிள் கருப்பு கலர் அல்ல, இந்த மெரூன் கலர். எனவே தான் நான் மெரூன் பைபிள் எப்பவும் பாய்க்கேன். ஃபர்ஸ்ட் பைபிள். வாழ்க்கையில் முதலாவது பைபிள் எடுத்தேன்.
ஸ்கூலில் நல்லா படித்தேன், ஃபஸ்ட்டாக வந்தேன். ஆனால் ஓ லெவலில் தோத்துட்டேன். என் லைஃப்பில் ஃப்ரெண்ட்ஸை பற்றி நான் குறையாக சொல்ல முடியாது. நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஃபெயில் ஆகிட்டேன் ஓ லெவல் எக்ஸாம். எனவே 2வது முறை செஞ்சு படிக்கணும்னு நினச்சேன். முதலாவது காலையில் எழும்பி நான் பிடிச்சது பைபிளை வாசித்து அது படிச்சுட்டு புக்ஸை படிச்சுட்டு டைம் டேபிளை பார்த்து பைபிளை முதலாவது போட்டேன். பகல ஸ்கூலில் பைபிள் வாசித்தேன். வீட்டுக்கு வந்து நான் படிக்கிற நேரத்தில் கூட முதல்ல பைபிள் எடுத்தேன். இந்த பைபிள் எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சு. பைபிள் சோறு போடுமான்னு கேட்டாங்க. இன்றைக்கு பைபிள் எனக்கு மட்டும் இல்லை, என் மூலம் ஆயிரங்களுக்கு கத்த சோறு கொடுக்க வச்சுக்க. இது என்ன அப்படி பெரிய புதிய புத்தகம்? யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியிலே பைபிள் இருந்தது, வார்த்தை வேர்ட். ஆதியில் என்ன இருந்தது? பைபிள் இருந்தது. அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து பிதா கிட்ட இருந்துச்சு. பிதா, குமாரன், பரிசுத்தாவி. இந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை இது தேவன். இந்த வார்த்தை தேவன். அப்ப பைபிள் என்றால் யார்? கடவுள். நான் யாரை கையில வச்சுக்க, யாரை நான் நெஞ்சோட வச்சுக்க? என் வீட்டில் ரூம்ல பைபிள் இருக்கு, என் ரூம்ல கடவுள் இருக்கா? என் கார்ல கேபில பைபிள் இருக்கு, என் கார்ல கடவுள் இருக்கா? என் ஆபீஸ்ல பைபிள் இருக்கு, என் ஆபீஸ்ல கடவுள் இருக்கா? யார் இந்த கடவுள்? யோவான் 1:14 சொல்லப்பட்டிருக்குது. அந்த வார்த்தை, அந்த பைபிள் மாமிசமாகி, அதாவது கடவுள் மாமிசமானார். அது ஒரே ஒரு கடவுள் தான், இயேசு. மாமிசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள் வாசம் பண்ணார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமை. அந்த வார்த்தையார் இயேசு. அந்த இயேசுவை நான் வச்சுக்க. ஆதி யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்த, அந்த வார்த்தை தேவனிடத்தில், அந்த வார்த்தை தேவனா இருந்தது. 1:2 அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், தேவனோடு இருந்தார். 3ஆம் வசனம் சகலமும் அவர் மூலம். அப்ப இந்த வார்த்தை தான் எல்லாம் உண்டாக்குச்சு. முதல் உலகம் வெறுமையா இருந்துச்சு, வெளிச்சம் உண்டாக்குறது. வார்த்தை வெளிச்சத்தை உண்டாக்குச்சு. நட்சத்திரம் சூரியன் வரட்டும், அந்த வார்த்தை எல்லாம் உருவாக்குச்சு. பைபிள் சொல்லுது எல்லாம் பைபிளால் உண்டாச்சு, வார்த்தையால் உண்டானது. ஒன்றும் அவரால் உண்டு. எதுவும் வார்த்தை எல்லாம் வரவில்லை, எல்லாம் வார்த்தை. நான் சொல்றேன், என் கையில் இருக்க பைபிள் இல்லாதவைகளை உருவாக்கும். உனக்கு ஒரு வீடு இல்லையா? இந்த பைபிள் உனக்கு வீட்டை உருவாக்கும். உனக்கு ஒரு கேரேஜ் இல்லையா? உனக்கு ஒரு கேரேஜை உருவாக்கி கொடுக்கும். உனக்கு கார் இல்லையா? உன் வீட்டுக்குள்ள கார்களை கொண்டு வர இந்த பைபிள் வேலை செய்யும். இந்த பைபிள் இல்லாதது உருவாக்கும். இந்த பைபிள் மகிமை உள்ளது. நான் வச்சிருக்க பைபிள் ஒரு வல்லமையானது. இந்த வல்லமை உள்ள வார்த்தை சகலத்தையும் உண்டாக்கும். என் வாழ்க்கையில எது இல்லையோ, எது ஒழுங்கினமோ, எது வெறுமையோ அதை சரியாக்கும். இந்த வார்த்தை உட்கார்ந்த இந்த வார்த்தை 3ஆம் வசனம். அவர் அல்லாமல் ஒன்றும் உண்டாகவில்லை. உன் லைஃப்ல வீட்டில் பைபிள் இல்லைன்னா உன் பெல்ட்டை வித்து பைபிள் வாங்கிக்கோ. உனக்கு பைபிள் இல்லைன்னா உன் வீட்டில் டிவி இருந்தால் டிவி வித்து பைபிள் வாங்க. உனக்கு பைபிள் இல்லைன்னா உன் ஃபோனை வித்து பைபிள் வாங்க. ஏன்னா இந்த ஒரு பைபிள் உனக்கு 1000 பெல்ட்டை கொடுக்கும், 1000 டிவியை கொடுக்கும், 1000 ஃபோனை கொடுக்கும். இது உருவாக்கும். எனவே நான் சொன்னேன், ஒண்ணுமில்லாத என்னை இந்த அளவுக்கு உயர்த்தியது அவருடைய வார்த்தை. இந்த பைபிள் தான் என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்துச்சு. இந்த பைபிள் அவ்வளவு வல்லமையானது. 4ஆம் வசனம், அவருக்குள் இந்த பைபிள்ல ஜீவன், உயிர். அப்ப நான் சொன்ன ஆவியின் சிந்தனை, இது ஜீவன். அப்ப இந்த பைபிளை வாசிக்க வாசிக்க அதுல ஜீவன். வியாபாரம் நல்லா இருக்கு, தொழில் நல்லா இருக்கு, பொருளாதாரம் நல்லா இருக்கு, உடம்பு நல்லா இருக்கு, உடம்புல எதுவும் செத்து போல, 55 வயதாக போகுது, 2 கண்ணு நல்லா இருக்கு, கீர்த்தி நல்லா இருக்கு, நான் நல்லா செழிப்பா இருக்கேன். அது ஜீவன் இருக்கு. ஆனா வானம் பூமி ஒளிந்தாலும் இது ஒளியாது. ஒளியாததுபடி நீ ஒளியாமல் இருப்பாய். இது ஜீவனை கொடுக்கும், இது உசுரை கொடுக்கும். இவர்தான் இயேசு.
இவதான் இயேசு. ஜீவன், அந்த ஜீவன் மனுஷனுக்கு ஒளியா இருந்தது. அதுதான் உனக்கு வெளிச்சம். நீ சோசியல் மீடியா பாவிச்சோம் பிசினஸ் பெருசாக்க தேவையில்ல. நீ பைபிளை வாசிக்க வாசிக்க உண்ட லைட் அங்க வீசும், கிராமத்துக்கு வீசும், அவங்க தேடி வருவாங்க. உன் லைஃப் சக்சஸ். நான் ஆத்துமாக்களை தேடி போ தேவையில்ல. நான் பைபிளை வாசித்தா என் ஒளியை தேடி பலர் வருவாங்க. உன் ஒளியிடத்தில் ராஜாக்கள் வருவாங்க. ஆனா இந்த பைபிளால எனக்கு ஒரு ஒளியான பிசினஸ் வந்துச்சா, இந்த பைபிள்னால என் பொருளாதாரத்தில் ஒரு சக்சஸ் வந்துச்சுன்னா, நான் ஒரு தொழில அல்லது ஒரு பிசினஸ் செஞ்சா, நான் சர்ச் செய்தால், 5ஆம் வசனம் சொல்லுது, அந்த ஒளியினால் வந்த அந்த ஒளியை, அந்த ஒளி இருளில் பிராசுது. அந்த பிசினஸ் எந்த கவர்மெண்ட் வந்தாலும், அது இருளான கவர்மெண்டா இருந்தாலும், அந்த இருள கூட நீ பிரகாசமாப்பா. நீ சொல்ல மாட்டா இந்த கவர்மெண்ட் எனக்கு சரி வரல, அவங்க நல்ல சரி வரல, இவன் கடையை போட்டான், இவன் கடையை போட்டான், நான் முன்னுக்கு வேலை சொல்ல மாட்டான். ஏன்னா இருளானது அதை பற்றி கொள்ள முடியாது. வெளிச்சத்தை யாருக்கும் தடுக்க. எந்த சபை பாஸ்டர் நிறைய பைபிள் வாசிக்காரோ அவருடைய பிரகாசம் ரொம்ப அதிகம். சங்கீதம் 119:105 சொல்லுது. சங்கீதம் 119:105, Psalm 119:5, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சம். இதான் வசனம். நான் பிரகாசமாக காரணம், நான் ஷைன் பண்ண காரணம் வார்த்தை. நான் இன்னைக்கு பேச காலைல ஆரம்பிச்ச பொழுது எனக்குள்ள இன்னும் இப்படி வார்த்தையில் இருக்கணும். அதான் முக்கியம். நான் காலையில பைபிளை தொட்டகணத்தில் என் வாழ்க்கையை பிரகாசமாக்கும். இந்த வார்த்தை சொல்லுது இயேசு. வெளிப்படுத்து விசேஷம் 1:10-11 சொல்லுது. பத்மு தீவுல யோவான போட்டுட்டாங்க, அங்கே இருந்து செத்துகன்னு. ஆனா அவன் ஆவிக்குள்ளானான். கர்த்தர் நாளிலே ஆவிக்குள்ளான். அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன பெரிய ஒரு சத்தம் கேட்டேன். எப்ப சத்தம் கேட்டுச்சு? ஆவியில இருக்கும் பொழுது. நீ ஆவியில இருந்தா தான் கடவுளை சத்தம் கேட்கும். நீ ஆவியிலையும் மாமிசத்திலையும் இருந்தால் உனக்கு கடவுள் சத்தம் கேட்காது. அடுத்த வசனம் பாங்க. அது நான் அல்பா ஒமேகா, முந்தினவரும் பிந்தினுமாக. அவர் அல்பா, அவர் ஒமேகா. யார் அந்த அல்பா ஒமேகா? 12ஆம் வசனம். அப்பொழுது என்னுடைய பேசிய சத்தத்தை பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா அவன் சத்தத்தை பார்க்க திரும்பின பொழுது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்கின் மத்தியிலே நிலை அங்கே தரித்து மார்பகமே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவை கண்டேன். இந்த சத்தம் வருத்தன நான் இப்ப பேசுறேன் தானே, இந்த சத்தம் தான் இயேசு. இந்த சத்தம் தான் இயேசு. பைபிள் என்றால் இயேசு. ஆமே. இப்ப என்னைய தெரிஞ்சு கொள்ள வேணாம், என்னைய அறிந்து கொள்ள வேணாம். நீங்க அமெரிக்கா போன தெரிஞ்சு கொள்ளாமா? இல்லை. அவர்கிட்ட போன தெரிஞ்சு கொள்ளாமா? இல்லை. நீங்க என்னோடு இருந்தா, என்னோடு கூட பழகுனா, நான் காலையில் என்ன சாப்பிடுவேன், ராத்திரி என்ன சாப்பிடுவேன், இன்றைக்கு எங்கே இருப்பேன், எல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஏன்னா என்னோட பழகுனத்துல என்னையே அறியலாம். அப்ப பாருங்க, 2 பேதுரு 1:2, தேவனை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிறாவினா. அப்ப இயேசுவை அறிய முடியுதுல பைபிள். அப்ப இதுல நீ வாசிச்சு அவரை தெரிஞ்சுக்கொள்ள அறிவினால் உங்களுக்கு கிருபை சமாதானம் பெருகும். நிறைய கால் வரும், உனக்கு அதை தாங்க இதை தாங்க, கிருபை பெருகும், உங்களுக்கு நிம்மதி பெருகும். ஆமே. அப்ப கிருபையை பெற வைக்க முடியும் எதனால? இயேசுவரியம். இயேசுவரியம் என்பது பைபிள். இதை படி, இவரோட பழக இவர் யாருன்னு தெரியும். அடுத்த வசனத்தை பாருங்க. தம்முடைய மகிமையினாலும் காரணத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கு, உனக்கு தேவையான ஜீவனுக்கு வேண்டிய பணம், சுகம், பிசினஸ், வாகனம், வீடு, தங்கம், எல்லாம் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும். அப்படின்னா நீ பைபிள் வாசித்தா உன்னுடைய லைஃப் ஸ்பிரிச்சுவலாகும். அதனால தான் ஃபர்ஸ்ட் நான் பைபிள் சொன்னேன். ஜெபத்தை விட மிக முக்கியமானது, ஆராதனை விட முக்கியமானது. ஏன்னா வசனம் தான் ஜெபம் என்றாலே என்னன்னு சொல்லுது, வார்த்தை தான் ஆராதனை என்னன்னு சொல்லுது, வார்த்தை தான் அவரை பத்தியே சொல்லி கொடுக்குது. அப்ப ஜீவனுக்கும் தேவ பக்திக்கு வேண்டிய யாவற்றையும் சொல்லுங்க, யாவற்றையும்
அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தரலாம். அப்ப நமக்கு எல்லாவற்றையும் தரக்கூடியது தேவனுடைய வார்த்தை. முதலாவது சொன்னேன் முழு மனசோட. இரண்டாவது சொன்னேன் இது என்னென்ன. மூணாவது சொல்ல போறேன் இது எப்படி வாசிப்பது, இது எப்படி செய்வது. யோசுவா 1:8. இந்த நியாயப்பிரமாண புத்தகம் எதை விட்டு வாயில. அப்ப பாங்க, இந்த பைபிள் எப்படி வாசிக்கணும்னா மனசால வாசிக்க கூடாது, வாயில. இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். ரோமர் 10:10 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நீ உன் இருதயத்தில் விசுவாசித்து உன் வாயில அறிக்கையிடு, அப்பொழுது ரட்சிக்கப்படும். அப்ப பைபிளை நான் வாயில, இப்ப மனசுல வாசிக்கிற நேரத்துல என் மனசு அங்கங்க போகும். இப்ப நான் பேசிக்கொண்டே இன்னொன்னு யோசிக்க முடியாது, என் பேச்சில் தான் கவனிக்கும். பேச ஆரம்பிச்சிட்டேன், உட்காந்து உங்களுக்கு வேற கவனிப்போம். நான் வாசிக்கிற நேரத்துல நான் வாயால வாசிக்க, என் காது கேட்க வாசிக்கிறேன். அப்ப வாயில இருக்க வேண்டும். வாய் விட்டு பெரியாதிருப்பதாக இதில் எழுதி கொள்ளும்படி எல்லாம் நீ செய்ய கவனமாகும்படி சத்தமாய். இரவும் பகலும் தியானி. இப்ப கவனிக்க, முதல்ல வாயில வாசிக்கணும். எப்ப வாசிக்கணும்? காலையில இல்ல. தியானிக்கணும் இரவும் பகலும். வாசிக்கணும் எப்ப? காலையில. பாஸ் அப்படி போட்டில்லே. எஸ், இரவும் பகலும் தியானி. தியானித்தல் என்றால் ரிப்பீட் பண்ணுவது. என்னது? திரும்ப சொல்லுது. மாடு சாப்பிட்டு கொண்டே போயிடும், அப்போ உட்காந்து அசை போடும். ரிப்பீட். அப்ப காலையில நான் எத்தனை அதிகாரம் வாசிக்கிறேன்? 3 அதிகாரம். உதாரணம் 3ல ஸ்டார்ட் பண்ணுங்க. 15 முதல் அதிகாரத்தை வாசிக்கிறேன், மனசு செதையாம. செதஞ்சா அவுட். திரும்ப 14வது நாள் வாங்கினது நீங்க கண்ட்ரோல் வந்தீங்க. சரி, இப்ப நான் முதல் அதிகாரத்தை வாசித்து நான் சின்ன நோட் எழுதி கொள்வேன், 2 லைன்ல எழுதி கொள்வேன், என் போன்ல போட்டுவேன். 2வது அதிகாரத்தை வாசித்து ஒரு நோட் 3 போட்டு வச்சுவேன். இப்ப நான் மனசுல ரைட் வாசித்தேன். பகல் சாப்பிட முதல்ல நான் என்னத்தை வாசித்தனோ அது 1 நிமிஷத்துக்கு தியானம். அதை எப்படி செய்வேன்? வாயால. ஆண்டவர் இப்படி சொல்லியிருக்கார், ஆண்டோட வார்த்தை இப்படி இருந்துச்சு. அப்படி பகல் சாப்பாடுக்கு முதல்ல நான் சொல்லுவேன். ராத்திரி சாப்பிட முதல்ல ஒரு தியானம். இப்படி செய்தால் அப்பொழுது எல்லாம் சொல்லுங்க, எப்பொழுது வாயால வாசிச்சு காலையில பகல தியானிச்சு ராத்திரி தியானித்தால் நீ உன் வழிகளை வாய்க்கப்படா, உன் பாதையெல்லாம் நெய்யாய் பொழியும், உன் லைஃப் வெற்றியாகும். அப்பொழுது புத்திமான, அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படின்னா நீ ரொம்ப சக்சஸ் ஆகிருப்பாய், வெற்றியாளன் இருப்பாய், உன் லைஃப் வெற்றியாகும், தூக்காது. அப்போ உனக்கு வெற்றியை கொடுப்பது எது? புத்தியை கொடுப்பது எது? உங்க வழியெல்லாம் சக்சஸ் ஆகுது எது? உங்க பிசினஸ் தந்தா பிசினஸ் நல்லாக்கும், கை வச்சா சரியாக்கும். எதால? இது. அது எப்படி வாசிக்க சொல்லி கொடுத்ததானே. இதை விட்டுட்டு இப்படி வாசித்து கொண்டு போகுது, திடீர்னு சத்தம் வந்து பார்க்குது, போனை பக்கத்தில் வச்சுக்கொள்ளுது. போன்லாம் சைலண்ட். சிலாக்கள் சைலண்ட் போட்டு பக்கத்தில் வைப்பாங்க, வாசிக்கணும் லைட் வந்து பத்தும். ஆனா எல்லாத்தையும் ஒதுக்குறேன். நான் ஸ்டேஜுக்கு வானத்தில் ஆண்டு சொன்னா இந்த போனை கொண்டு வராதீங்க, போனை கொண்டு வராத. போன் இங்க எடுத்து வர மாட்டேன், ஏன்னா அது இருக்கக்கூடாது. இங்கே உங்களுக்கும் சொல்றேன், போனை தூக்கி எங்கேயாவது போட்டு மூடிங்க, அதுதான் வாழ்க்கையில வெற்றி, இதுதான் வெற்றி. இப்ப நான் பேசிக்கொண்டிருக்கேன், யாரோ இந்த புக்கை பார்க்காம ஃபேஸ்புக்கை பார்த்து கொண்டிருக்காங்க. உன் ஃபேஸே காணாம போகுது. இன்னத்துக்கு வந்த இடத்த ஒரு 2 மணித்தியாலம் அவரோடங்க. அப்ப பைபிள் சொல்லுது 8ஆம் வசனம்,
நீ உன் வழிகளை வாய்க்க பண்ணுவா. இப்ப இதே வசனம் பாங்க, ஏன் இது அவ்வளவு ஃபோக்கஸ்? இரவும் பகலும் தியானி, அப்பொழுது நீ வெற்றியாப்பா. சங்கீதம் 1 அதிகாரம் 2, 3 வசனம். கர்த்தருடைய பைபிள்ல ஆசையா இருக்கணும். இல்ல அவசரப்படாது. கர்த்தருடைய பைபிள் எப்படி இருக்கணும்? ஆசையா இருக்கணும். சிலாக்கள் 3 அதிகாரம் வாசிக்கணும்னு சொல்லி எடுப்பாங்க. பைபிள் எடுத்தோன்னு அதிகாரம் இங்க முடின்னு போமா, அவ்வளவு கிட்டமா, அதுல ஒரு ஆசை இல்லை. நான் கேட்கிறேன், 15 நிமிஷம் பைபிள் வாசிக்கிறது எவ்வளவு லேசு? எதையும் சந்தோஷமா செஞ்சா லேசு. போன காதுல வச்சோன்ன சிலாக்கள் பேசுவாங்க, காதுல ரத்தம் வடியும். அதுக்கு அவ்வளவு ஆசை. ராத்திரி 11 மணிக்கு அதுல ஒரு ஆசை. ஒண்ணு முடியும் போது இன்னொன்று திருப்பவே காசு. ஆனா இது திருப்ப கஷ்டம், இது திரும்பாது. இதுல ஒரு விருப்பம் வேணும். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா இது அவர். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் கேட்டாதிருந்தால் மனசஞ்சலத்தில், உங்க வார்த்தை மட்டும் கேட்டாதிருந்தால் மனசஞ்சலத்தில் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஏசாயாவும் அன்பு போதுமே, என் நேசரேயும் கிருபை போதுமே. ஏசாயாவும் அன்பு போதுமே, என் நேசரேயும் கிருபை போதுமே. தண்ணீரின் மத்தியில் நடந்த போதும் மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா. தண்ணீரின் மத்தியில் நடந்த போது மூழ்காமல் காத்ததும் கிருபையப்பா. அக்கினியில் நடந்த போது, கடும் அக்கினியில் நடந்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா. என்னை மீட்டதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நிந்தைகள் அவமான சூழ்ந்த போதும் ஏற்றியே அணைத்ததும் கிருபையப்பா. நிந்தைகள் அவமான சூழ்ந்த போதும் தேற்றியே அணைத்ததும் கிருபையப்பா. விக்கிரங்கள் சூழ்ந்த போது, மரண விக்கிரங்கள் சூழ்ந்த போது என்னை மீட்டதும் கிருபையப்பா. என்னை மீட்டதும் கிருபையப்பா. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மாறித்திருப்பேன். உங்க
வார்த்தை மட்டும் கேட்டாதிருந்தார் மன சஞ்சலத்தில் ஏசையாவும் அன்பு போதுமே என் நேசரே சொல்லுங்கப்பா. கர்த்தர் போதும்ப்பா. போதுமே நீங்க எனக்கு போதும்ப்பா. ஏசையாவும் அன்பு போதுமே என் நேசரேயும் கிருபை போதுமே. நான் சொன்ன ஒரு காலம் 2019 முதல், ஆனால் அது மாற்றிட்டேன். ஆரம்பத்தில் நான் பைபிள் எடுத்து 1 மணித்தியால வாசிப்பேன். 1 மணித்தியால் நான் இது வரைக்கும் நான் 47 முறை பைபிள் வாசித்தேன். 47 முறை பைபிள் வாசித்தேன். 1 மணித்தியால் அப்படியே பைபிள் வாசிப்பேன். 1 மணித்தியால் அப்படியே நான் வர்ஷிப் பண்ணேன். 1 மணித்தியால் நான் ஜாம் பண்ணேன். பாஸ்டர், நமக்கெல்லாம் அப்படி 3 அவர் அப்படி செஞ்ச மற்ற வேலை. ஏய், நீ எதையும் செய்ய தெரியல, இதை மட்டும் செய். இதுவே உனக்கு சோறு போட்டு உனக்கு வாழ்க்கை கொடுக்கும். அதான் சொன்னேன், நான் சம்பாதிக்கல, வேலை செய்யல. பைபிள் என்னை வாழ வைக்குது. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகும். ஒரு வார்த்தை, அந்த வார்த்தை சங்கீதம் 1 அதிகாரம் 2 வசனம், கர்த்தருடைய வேதத்துல விருப்பம். ஒரு பைபிளை வாங்கிக்கொள்ளுங்க, பைபிளை பத்திரம் வச்சுக்கொள்ளுங்க, பைபிளை மடிக்காதீங்க, பைபிளுக்குள்ள எதுவும் வைக்காதீங்க. இது என் பைபிள், இதை பத்திரம். நான் ஒரு நாளும் பைபிளுக்கு மேலே எந்த புக்கும் எந்த பொருளும் வைக்க மாட்டேன். ஏன்னா இது அவர், எல்லாத்துக்கும் மேலே இதை எடுத்து வைப்பேன். அவரை கனம் பண்ணுறவளை அவர் கனம் பண்ணுவாங்க. இது முக்கியம். அழகான பைபிள் ஒன்று வாங்கி வச்சுக்கோ, பத்திரமாக. பைபிள் கொஞ்சம் வேலை, நல்லதா வாங்கி வச்சுக்கோ, விருப்பப்படுற மாதிரி வச்சுக்கோ, ஆசைப்படுற மாதிரி ஒரு பைபிள் வாங்கி வச்சுக்கோ. அவ சங்கீதம் 1:2, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்க. அப்ப காலையில ஆவியில வாசி, மிஸ் ஆன திரும்ப வாசி, மிஸ் ஆன திரும்ப வாசி. ஒருவேளை எனக்கு 3 அதிகாரம் வாசிக்க ஒரே மனசு வாசிக்க, ஒரு அதிகாரத்தை வாசி. அடுத்த ஒரு கிழமையில 2 அதிகாரத்தை வாசிக்கலாம், 3 வா, மெல்ல மெல்ல. ஒரே நாள் உபாமாக முடியாது. ஒரே நாள் நீ ஜக்ஜானாவான உபாமாக முடியாது. அப்ப கர்த்தர் விதி பிரியமா வந்து அதை வாசி இரவும் பகலும் அதை தியானிக்க முடியவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன், அடுத்த வசனம், அவன் நீர் கால்களில் நீ காலல்ல, ஒண்ணு இல்ல, உனக்கு ஒரு பிளெஸிங் அல்ல, கர்த்தர் பல பிளெஸிங்களை உனக்கு வரும்படி வைப்பார். இந்த சர்ச்சுக்கு சொல்லுங்க, மாசம் ஒரு தசம்பாகத்தை சம்பளத்திலேயோ எதுல நீ போடுறனா, நான் சொல்றேன், நான் மாசம் 30 முறை தசமா கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு 30 ஆசீர்வாதங்கள் வந்து கொண்டே இருக்குது. கர்த்தர் சொல்றாரு, இதுல பிரியம். நான் இன்னைக்கு சொல்றத இந்த சின்ன செய்தி உன் வாழ்க்கையில செய். ஒரு இடத்தால தண்ணி வரும், பல இடங்களால் உனக்கு தண்ணி வரும். அவன் நீர்காலோகமாய் நடப்பட்டு தன் காலத்தின் தன் கனி கொடுத்து, அரசாங்கம் எப்படி இருந்தாலும் யார் எப்படி இருந்தாலும் உன் கனி சரியாக்கும். கனிகளை கொடுத்து இல்லைகள் உதிராத அவன் எல்லாம் எல்லாம். நீ பைபிளை தொட்டு எதை செய், மண்ணு கூட மாணிக்கமா ஆகும். பைபிளை தொடாம மாணிக்கத்தை தொடு, அது நாசமா போகும். முதலாவது ஆவியின் சிந்தனையில, 2வது பைபிளை வாயில வாசிங்க, வாசித்து பகலையும் ராத்திரிங்க. 2வது, 3வது நான் சொன்ன இந்த ஆஸ்வதலுக்கு நிறைய ஆஸ்வதுக்கு. 4வது 1 சாமுவேல் 15:23. பைபிளை தொடாட்டி என்ன நடக்கும்? 15:23. கண்டகம் பண்ணுதல் பில்லி சுனை பாவத்துக்கும் முகட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியா இருக்குது. நீ கர்த்தருடைய வேதத்தை புறக்கணித்தபடியால் அவரும் ராஜாவாகாதபடி புறக்கணித்தார். காலையில் எழுமணுன்னு போன் இப்படி இருக்கு, பைபிள் இப்படி இருக்கு. எழுமணுன்னு சொல்லி பைபிளை தள்ளிட்டு போன் எடு, உன் வாழ்க்கையில ராஜாவாக்க மாட்டா.
காலில் ஃபோன் இருக்கு, பைபிளுக்கு டீ கப் இருக்கு. எது ஃபர்ஸ்ட்? நீங்க அதை தள்ளிட்டு அதை எடுங்க, உன்னை ஆண்டு தள்ளிவாரு. காலையில் காட்டி எழுமணுன்னு ஒரு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வந்துக்கு, என் டார்லிங், என் லவ், ஓ என் ரோஸ், வெரி குட் மார்னிங். இதை பாரு, உனக்கு அது நாசமான மார்னிங் ஆகும். முதல்ல அவருடைய செய்தியை பாரு. உன் டைட்டானிக் கப்பல் மூழ்காது. நான் மூழ்கி போவதில்லை, நான் உடஞ்சி போவதில்லை. எதை தொடுறீங்க? பைபிளை சர்ச்சு கொண்டு வர வைக்கப்படக்கூடாது. நல்ல பைபிளா பார்த்து இப்படி கொண்டு வா. பக்கத்து வீட்டுக்காரனா பைபிளுக்காது, நாங்கள் பைபிளுக்காங்க. நான் கிறிஸ்தவன்னு சொல்ல விட நான் பைபிளுக்காங்கன்னு சொல்ல ரொம்ப பெருமைப்படுறேன். இதுக்கு வெக்கப்படக்கூடாது. அவர் சொல்லாரு, நீ எனக்காக வெக்கப்பட்டா நான் வரும் பொழுது நானும் வெக்கப்படுவேன். பைபிளை தூக்கு, பைபிள் ஒன்ன தூக்கும். பைபிளை எவ்வளவு பிடிச்சிருக்கியோ அவ்வளவுக்கு பைபிள் உன்னை பிடிச்சிருக்கும். இதுதான் முக்கியம். அப்ப நீ பைபிளை தள்ளுனா அவ உன்னை தள்ளிவாங்க. காலையில் எழும்பி விருப்பத்தோடு வாயை திறந்து பைபிளை வாசி. நான் முதல்ல ஜெபிக்க மாட்டேன், நான் முதல்ல ஆராதிக்க மாட்டேன், முதல்ல பைபிள் தான். ஏன்னா நான் உங்க ஜெப விண்ணப்பத்தை கொண்டு போய் ஆண்டவரேன்னு கேட்க முத பைபிளை வாசித்தா நான் என்னத்தை கேட்க போகணும் அதை அவர் பேசியே முடிச்சிருப்பாரு. இந்த பைபிளை எப்படி வாசிப்பது? சரியான டெக்னிக்கை சொல்லி முடிக்க. 5வது, இப்ப நான் பைபிளை வாசிக்கிறதுல பைபிள் அதை செய்யாது, இது செய்யாது, அப்படி இருக்காது, இப்படி இருக்காது, இதை செய்யாது, அதை செய்யாது. அப்ப பாஸ்டர் நான் பைபிளை வாசித்தா போதுமா? இல்லாட்டி நான் அந்த பாவெல்லாம் விட வேண்டுமா? பைபிள் சொல்ல மணி பாவத்தை விடணுமா? இல்லாட்டி விடாத பட் நாங்கள் வாசித்து கொண்டதே சரியா? என்னங்க போங்க, பதில் கொடுக்கீங்களா? ஒரு பாவத்தை நீங்க விட ட்ரை பண்ணாதீங்க. உங்களுக்கு அதை செய்ய முடியாது. நீங்க பாவத்தின் வெளியே வர முடியும். எனக்கு என்னத்துக்கு ஆவியானவர். அப்ப எப்படி செய்ய வேண்டும்? எசேக்கியேல் 36, 26, 27 கடைசியாக எசேக்கியேல் ரட்சிக்கப்பட்டோன்னப்பாங்க, உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உன் இருதயத்தை எடுத்து உனக்கு ஒரு புதிய இருதயம் தகப்பா. அப்ப உங்களுக்கு ஒரு புதிய ஆவி தந்து உங்கள் உள்ளத்திலே புதிய ஆவியை கட்டளிட்டு அவங்க பரிசுத்தாவி தருவார். பரிசுத்தாவன் எங்க இருக்காரு? உங்களுக்குள்ள இருக்காரா இல்லையா? இருக்காரான்னு ஒன்னும் வேலை செய்யாம இருக்காரு, அவ்வளவுதான். ஏன்? நீ போக்கஸ்ல இல்லை. நீ எந்த அளவு போக்கஸோ அந்த அளவுக்கு வரலமா. டேங்க்ல எவ்வளவு தண்ணியோ அவ்வளவுதான் மீன் நீந்தும். கொஞ்சம் தண்ணியில் கொஞ்சம் தான். நீ சார்ஜ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ஃபோன் காலில் சார்ஜ் இல்லை, 100 வந்துட்டு அதுக்காக அந்த முழு நாளும் ஓட்ட நினைக்காத. அதுதான் பகலை நான் தியானிக்கிறேன், అందుకు தியானிக்கிறேன், நல்லா பவராக இருக்கேன். கவனிங்க, நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாமிசத்தை எடுத்து போடு. இப்ப அவர் எடுத்து போடு. இதெல்லாம் யாருடைய வேலை? கல்லா இருக்க இருதயம் எடுத்து போடுறது யாரு? அவர் எடுத்து போட்டு. சார் கவனிங்க, நீங்க உங்க மனசை மாத்தி நான் சாஃப்டா இருக்கும் ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா ஆவின் கனி அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, சாந்தம். அந்த சாந்தம் யாருக்காக? அவர். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். இப்ப கொடுத்துட்டாரா? சொல்லுங்களேன் ஆமென். அது விசுவாசிக்கணும். இப்ப அதை பேசணும். அடுத்த வசனம், உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து, இப்ப வாங்க பரிசுத்தான் வச்சுட்டாரு, உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். யார் எங்களை பண்ணுவாரு? அவர் பண்ணுவாரு. இது அவட வேலை. ஆனா நிறைய வாசித்தேன், ஆனா ஒண்ணுமே எனக்கு நடக்கல என் வாழ்க்கை மேல. ஏன்னா நீ போக்கஸ் ஸ்டார்டிங்ல வாசித்தது இப்ப இல்ல, மனசங்க. அதான் உங்க பிரச்சனை. 2 Corinthians
2 கொரிந்தியர் 3:16-17 17 போடுங்க. கர்த்தரே ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்க? எனக்குள்ள. அங்க விடுதலை. அடுத்த வருஷம் பாங்க. நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காணுவோம். யாரு மகிமை? இயேசு. கண்ணாடியை பார்க்க போற அந்த ஆவியாக கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து நாம் அவரை போல மாறுவோம். எங்களை இயேசு போல மாற்றுவது அவர். வார்த்தையை சரியா பாரு, ஆவியில பாரு, உன் வாழ்க்கை மாறும். உன் வாழ்க்கை இயேசு போல மாறும். அவன் சும்மா பைபிள் வாசிக்கவே இல்லை, மனசால அவரை மட்டும் நினைச்சு வாசிங்க. உங்க வாழ்க்கை வெற்றியாக்கும். இன்றைக்கு ஒரு தீர்மானத்துக்கு போவோம். நான் என்ன டைம் பைபிள் வாசிக்க போறேன், பாச சொன்ன மாதிரி நான் ட்ரை பண்ண போறேன். இப்ப இருந்து நாளைக்கல்ல, இன்றைக்கு வீட்டுக்கு போனோன்னே ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்றைக்கு தான் வெற்றி நாள், இன்றைக்கு தான் ஜெயத்து நாள். நிறைய பேர் நாளெல்லாம் பார்ப்பாங்க, நேரம் பார்ப்பாங்க. இப்படிதான் ஒரு பிஸ்னஸ்ல ஒரு வீடு கட்ட போன நேரத்தில் அந்த ஓனர் எங்கேயோ போயிட்டான், கட்ட வேண்டியவன். இன்ஜினியர் எல்லாம் வந்தாங்க, எல்லாம் வந்து எல்லாம் செய்ய ரெடியாகி ஒரு பிஸ்னஸ் ஒன்று அப்படியே நடந்து கொண்டு கிணத்துல அவன் எங்கேயோ போயிட்டு வர லேட் ஆகிட்டு. அவன் தான் முதக்கல்ல வைக்கணும். அப்போ 4 அரையாகணத்தில் அவன் வந்தான். வந்தோடனே இன்ஜினியர் சொன்னார், இதெல்லாம் இப்போ சரி வராது, நாளைக்கு செய்வோம், நாளைக்கு ஒரு நல்ல நேரத்தை பார்த்து. அவன் சொன்னான், அவன் கிறிஸ்டியன். நானும் சொன்னேன். அவன் சொன்னான், இப்போ இந்த டைம் இது நல்ல டைம், அடுத்த நிமிஷம் அல்ல, இன்றைக்கு பகல தான் உன் வாழ்க்கையில வெளிச்சம் வரப்போகிற நாள். எல்லாரும் எழுந்திருப்போம். 2 கைகள் உயர்த்தி ஒரு தீர்மானம் பண்ணுங்க. உங்க லைஃப் எப்படி இருக்கும்? ஆண்டவரே, நான் எப்படி இருக்கோன்னு கடவுள் கிட்ட கேளுங்க. நான் எப்படி வாழணும்னு சொல்லுங்க. கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல பிதாவே, இந்த நாளில் ஜெபிக்கிறேன். இங்க வந்து அத்தனை பேருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் மாட்டோம். இப்படி ஜீவித்தில் ஒரு செழிப்பான வாழ்க்கை வாழ இவளை ஆஸ்வதிக்க ஆண்டவரே, ஆசீர்வாதத்தை என்னால் அல்ல, உங்க வார்த்தையை விட வேறு எது கூர்மையான பட்டயம்? உங்க வார்த்தை தான் வல்லமையானது. உங்க வார்த்தை எங்களுக்கு ஜீவனை கொடுக்கும், உயிரை கொடுக்கும். மகிழ்த்து போனவர்கள் உயிரடை செய்யும். இன்றைக்கு அந்த மகிமையான வாழ்க்கை எங்களுக்கு கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம். அந்த வெளிப்பாட்டை கொடுத்ததுக்கு ஸ்தோத்திரம். வேதத்தை தியானிக்க உதவி செய்யும். இந்த பைபிள் இருக்கிறத்தில் நாம் எதுக்கு கஷ்டப்பட வேண்டும்? வார்த்தை, ஒரு வார்த்தையை இவ்வளவு உருவாக்குமே, ஏன் நாம கஷ்டப்படணும்? இந்த பைபிளை வாயால வாசிக்க, காதுக்கு கேட்க வாசிக்க இன்னைக்கு தீர்மானிக்கும். என்னை தட்டி எழுப்பினேன் ஆண்டவர், வெளிக்கு போதிக்க ஒவ்வொரு வார்த்தையும் என்னை தட்டி எழுப்பிச்சு. அப்படிப்பட்ட வல்லமை இன்னைக்கு அதிகமாய் புகழப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. சபை சத்தமாய் 2 கைகள் ஏந்தி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யம், தேவாசீர்வாதம் உங்கள் அனைவரோடு இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக. சபை சத்தமாக ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்.